ஐயா பக்தவச்சலம் மறைவுக்கு பின் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் கூட்டம் நடைபெற்றது. அப்போது நடைமுறைப்படி சென்னை நகர செழிப்பாக அப்போது இருந்த ஏவிஎம் சரவணன் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கலந்து கொண்டார். அந்த நிகழ்வில் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ஆங்கில பத்திரிகை ராமானுஜம் அவர்களும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். நிகழ்ச்சி நடுவில் அவர் ஒரு செய்தியை தலைவருக்கு சொல்ல சொல்லி ஏவிஎம் அவர்களிடம் சொல்ல, அவரும் தலைவர் அவர்களிடம், ராமானுஜம் அவர்கள் வீட்டில் பணிபுரியும் ஒரு ஏழை பெண்ணுக்கு உயர் சிகிச்சை மேற்கொள்ள அதிக பணம் தேவைப்படுகிறது. அதற்கென்று நாங்கள் முக்கிய நண்பர்களிடம் ஒரு பெரிய தொகையை வசூல் செய்து வைத்துள்ளோம். இன்னும் கொஞ்சம் பணம் சேர்ந்தால் சிகிச்சை செலவை எட்டிவிடுவோம் என்று சொல்ல, தலைவர் மொத்தம் எவ்வளவு செலவாகும் என்று கேட்டார். அவர்கள் மொத்த செலவை சொல்லி, எங்களுக்கு இப்போ வசூலான தொகை போக மீதி இவ்வளவு தேவைப்படுகிறது என்று கூற, மன்னவர் மாணிக்கத்தை அழைத்து காதில் ஏதோ சொல்ல, 2 நிமிடங்களில் தலைவர் காரிலிருந்து ஒரு பண்டல் செய்யப்பட்ட தொகை உடன் வர, தலைவர் அவர்கள் இருவரிடம் அந்த தொகையை கொடுக்க, அண்ணே என்ன இது, நாங்கள் இவ்வளவு தொகை கேட்கவில்லை என்று கூறினார்கள். தலைவர், நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஏழை பெண்ணின் சிகிச்சை மொத்த பணமும் இதில் இருக்கு, வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதற்கு அவர்கள், அப்போ நாங்கள் வசூல் செய்த பணத்தை என்ன செய்வது என்று கேட்க, சிகிச்சைக்கு பிறகு அந்த ஏழை பெண்ணின் செலவுக்கு அவர் யாரிடம் போவார், அதற்கு உங்கள் நிதி உதவட்டுமே என்று சொன்னார். ஒரு நிமிடம் வாயடைத்து போகிறார்கள் அந்த முக்கிய பிரமுகர்கள். உதவி செய்ய நினைத்து விட்டால் அது கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, அஞ்சலி செலுத்த வந்த இடமாக இருந்தாலும் சரி, கேட்டவுடன் கொடுக்கின்ற கடவுள் பொன்மனச் செம்மல், இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்.